என்னை அறிவித்துள்ளார்கள். முதலில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கழக உடன்பிறப்புகள் என்னை வேட்பாளராக அறிவித்த பின்பு மிகவும் உற்சாகத்தோடு பணியாற்ற ஆரம்பித்துள்ளார்கள். தொகுதி மக்களும் புரட்சித் தலைவி அம்மாவின் சாதனைகளை நினைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பதற்கு உற்சாகமாக இருக்கிறார்கள். மேலும் நான் இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நாங்கள் வெற்றி பெற்றதும் இந்த திருநெல்வேலி வளர்ச்சிக்காக தொழிற்சாலைகள் கொண்டு வருவோம். அந்த விவசாய பூமியாக இருக்கின்றது, அதனுடைய தண்ணீர் கொண்டு வருவதற்கான முழு முயற்சியாக எடுப்போம். தாமிரபரணி ஆறு சுத்தப்படுவதற்கான முயற்சி எடுப்போம். அதன் பின்பு திமுக அறிவித்த எந்த 525 வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக என்ன வாக்குறுதி அளித்தாலும் அதை இதுவரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதை போல் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். கடற்கரை கிராம மக்களுக்காக தூண்டில் வளைவு பாலமும் கொண்டுவதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுப்போம். எனக்கு வாய்ப்பளிக்கும் இந்த திருநெல்வேலி நெல்லை மாவட்ட மக்களுக்கு இதன் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். எங்க கூட்டணி கட்சிகளுக்கும் இங்க இருக்க மக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக வாக்குகள் அவரை பெறுவதற்கான வாய்ப்பா இருக்காங்க. அதிமுக என்னைக்கு ரெட்டை தான் போடுவோம். அது புரட்சி சின்னம் இல்ல, அவர் தான் போடுவோம். நாங்க புரட்சி தலைவி அம்மா நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போதே 40 தொகுதிகளிலும் தனித்து நின்று போராடினாங்க. மக்களை நம்பிதான் நின்றாங்களே தவிர பணபலத்தை நம்பி நிற்கல. அதே போல நாங்களும் மக்களை நம்பி நிற்கிறோம். நெல்லை பாராளுமன்ற மக்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்து எங்களை வெற்றி பெற செய்வாங்க. அம்மாவுடைய திட்டங்கள் மக்கள் நிறைய பெண்கள் அனைவரும் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா மக்களுடைய ஓட்டுகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும். எங்களுடைய எடப்பாடியார் திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு வெற்றிக்கு சாதகமாக இருக்கும். எங்களுடைய கூட்டணி கட்சி தோழமை கட்சிகளும் எங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பாங்க. வேட்பாளர் ஜான்சி ராணி, வேட்பாளர் ஜான்சி ராணி, எடப்பாடியார் வேட்பாளர் ஜான்சி ராணி.